கம்பராமாயணத்தில் குகப்படலம் தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற பாடம். இந்த கம்பர் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து தமிழில் இங்கே உள்ள கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி வடமொழி நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது கம்பராமாயணம். ராமன் மீது குகன் கொண்டிருந்த நட்பு, பக்தி, அளப்பெரிய அன்பு, இந்த குகனை ராமன் எப்படி தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டான் அதெல்லாங்கிறது தான் இந்த படலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அயோத்தியா காண்டத்தோட மையப்புள்ளியாக திகழக்கூடியது குகப்படலம். இந்த இது கங்கை கரையில் குகன் வேடுவ குல தலைவன் குகன் ராமனை சந்திக்க செல்கிறான். இது ஒரு தெய்வீக உறவையுடைய தொடக்கமாக அமைகிறது. ராமனுடைய எளிமையும் குகனோட கள்ளமில்லாத அன்பும் கம்பர் நம்ம முன்னாடி நிறுத்துறாரு. இந்த மாதிரி ராமன் இங்கே தங்கியிருக்கிறாங்கிறதை கேள்விப்பட்டு தான் அவன் வரான். வேடுவ குலவேந்தன் குகனுடைய பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ராமன் தயாராகிக்கிட்டு இருக்கான். அப்போது குகன் சொல்கிறான், இத்தனை நாவாய்களுக்கு நான் சொந்தக்காரன், இந்த வேடுவர் குலத்துக்கு நான் தலைவன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ராமன் சொல்லும்போது குகன் இல்லை, என்னையால் நல்ல நாவாய் ஒட்டி உங்களை நான் கொண்டு போய் நீங்கள் செய்கிறத நீங்கள் போக வேண்டிய இடத்தை நான் கடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராமன் கொண்டிருந்த ராமன் அந்த எளிமையாக தவக்குளத்தில் பார்த்தோன்னா குகன் தன்னை அறியாமல் சரணாகதி அடைகிறான். ராமன்கிட்ட காட்டின பக்தி அப்படிங்கிறது குகனுடைய பக்தியோட உச்சமாக நம்ம பார்க்கலாம். வேடுவர் குலமாக இருந்தால் கூட அவனோட குணம் வனத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அளப்பெரிய பக்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி ராமனை பார்க்கும்போது வெறும் கையோடு போகாமல் தேனும் மீனும் கொண்டு போகிறான். அதாவது தேன் சாப்பிட்லாம், மீன் ராமன் சைவம் அப்படிங்கிறதையும் தவிர்த்து தூய தேனையும் நல்ல தேர்ந்த மீனையும் அவன் தயார் செய்து கொண்டு போகிறான். ராமன் புன்முருளோடு இருக்கட்டும், நீ கொண்டு வந்ததே நான் அன்பால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான், வேண்டான்னு சொல்லாமல். அது மாதிரி லக்வனும் குகனும் நைட்டெல்லாம் விடிய விடிய காவல் காக்குறாங்க. ராமனும் சீதையும் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் ராமன் படுக்கையில் புல் படுக்கையில் ராமனும் சீதையும் உறங்கும்போது லக்வனன் வில்லை ஏந்தி பால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறான். அப்போது அந்த லக்வனை கண்ட குகன் அவனோடு சேர்ந்து நானும் இரவெல்லாம் தூங்காமல் கண்ணயராது நான் பாதுகாப்பேன் கூடவே நிற்கிறான். இருவரோட பக்தியும் ராமனுடைய கண்ணுக்கு லக்வனுடைய இன்னொரு பாதியாகத்தான் குகன் தெரிகிறான். அதனால் ரெண்டு பேரையும் தன்னுடைய சகோதரனாக ராமன் ஏற்றுக்கொள்கிறான். குகனோடு ஐவரானோம் அப்படிங்கிற சகோதரத்துவத்தை ராமன் குகன்கிட்ட சொல்கிறான். முன்பு நாங்கள் 4 பேராக இருந்தோம், பொண்ணோடு சேர்ந்து நாங்கள் ஐவரானோம் அப்படிங்கிறத சொல்கிறான். ராமன் காட்டிய இந்த பண்பு கம்பருடைய மனிதாபிமான சிந்தனைக்கு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாதி குலம் எல்லாத்தையும் கடந்து ராமன் காட்டிய அன்பு. அதாவது இதன் மூலம் ரகுகுல வம்சத்தில் ஒருத்தனாகவே இவனை என்ன செய்கிறாங்க, கருதுகிறாங்க. அது மாதிரி கங்கை நதியை ராமன் சீதையை தன்னுடைய படகுல ஏறும்போது கங்கையை கடக்கிறதுக்கு உதவுகிறான். இந்த படகு வேணும் நதியை கடப்பதற்கு மட்டும் இல்லாமல் இந்த லௌகிக உலகிலிருந்து ஆன்மீக உலகிற்கு செல்லும் பயணமாகவும் வலியுறுத்தப்படுகிறது. ராமனை பிரிய மனமில்லாமல் கண்ணீர் மழுக குகன் படகோட்டும் காட்சி நம்ம அவனோட அன்பை நமக்கு அதிகப்படியாக காட்டுகிறது. இதில் பார்த்திங்கன்னா குகனோட மொழியில் இயல்பான வேடுவ தமிழ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி ராமனோட மொழியில் கனிவு கருணை இது ரெண்டும் இருக்குது. குகன் அண்ணலே ஐயலே ஐயனே அப்படின்னு ராமனை விழிப்புறதுலையும் கூப்பிட்றதுனாலையும், ராமன் குகனை தோழமை என கூப்பிட்றதுனாலையும் கம்பருடைய மொழி ஆளுமை நமக்கு இதில் நல்லா தெரியுது. அது மாதிரி உலகளாவிய சகோதரத்துவ கோட்பாடுங்கிறது இதில் இருக்குது. ஒரு சமூக புரட்சி, இலக்கிய தத்துவ பிரதிபலிப்பு, அந்த முன்னுதாரணம், இனம் மதம் எல்லாத்தையும் கடந்து காட்டில் வாழும் எளிய வேடவர்களை கூட தனது சகோதரனாக காட்டக்கூடிய அன்பு இதில் நமக்கு நல்ல தெரியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக ராமனுடைய
இந்த அன்புக்கு பாத்திரப்பட்டவனாக குகப்படலம் அப்படிங்கிறது நமக்கு அமையுது. பதவியும் செல்வமும் இல்லாவிட்டாலும் தூய அன்பு எதையும் சாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். நவீன காலத்திற்கு தேவையான அன்பும் அரவணைப்பும் இந்த வாழ்வியல் பாடமாக நமக்கு தெரிகிறது. குகப்படலத்தை நம்ம இறைவனிடம் சரணாகதி அடைகிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த பாடம் மூலமாக நம்ம உணரலாம்.